அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளோட வாய்ஸ் கிளியரான கொஞ்சம் கிளியரா பிள்ளை? ஓ சார் கிளியர். ஓ வாலைக்கும் சார் சலாம். கிளியர். நாளைக்கு சார் பேச என்னம்மா? ரைட். இப்ப பிள்ளை நாங்க ஜாஹிலியா காலம் 6வது யூனிட் ஜாஹிலியா கால சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணி தர பிள்ளைகள். இப்ப ஜாஹிலியா காலம்டா என்னென்று கேட்டா பிள்ளைகள், ஜாஹிலியா காலம் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு, இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்துடைய இலக்கு, அப்படி ஒரு கேள்வி 4 புள்ளிக்கு வந்தா ஜாஹிலியா காலம் பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்று கேட்டா அங்க நாங்க குர்ஆன் வசனமும் ஹதீஸையும் எழுதி அதை நாங்க ஷோர்ட்டா விளக்கணும். அவ்வளவுதான் பிள்ளைகள், சரிதானே? அப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அஞ்சான காலம் என்று சொல்றான்னா, அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் ஜாஹிலியா காலத்தை பத்தி சொல்றான்னா, அப்ப ஜாஹிலியா காலம் பற்றி இஸ்லாத்தின் நோக்கும் குர்ஆன் வசனம் ஒன்று எழுதி அதுக்கு விளக்கம் எழுதணும். மேல அல்லாஹு தஆலா அஞ்சான காலம் என்று சொல்றது ஜாஹிலியா காலம். எனவே ஜாஹிலியா காலம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான்னா தான் இஸ்லாத்தின் நோக்கு. ஹதீஸ் பிள்ளைகள் என கருப்பியின் மகனே என்று அபூதர் அவர்கள் பிலால் அலியை பார்த்து சொன்ன போது, ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட ஜாஹிலியாத்தான பண்பு இருக்கின்ற சொல்றாங்க என்ற விஷயத்தை எழுதுறது. இது ஜாஹிலியா காலம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை என்ற ஒரு கேள்வி 4 புள்ளிக்கு வந்து எழுதணும். 2வது பிள்ளைகள் ஜாஹிலியா காலம் என்ற வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது ஜஹில் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது ஜாஹிலியா. இல்ம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் ஜஹில். அப்ப நேரடியாக நாங்க சொல்லுகின்ற போது அறியாமை காலம் என்று சொல்லுவோம். ஆனா இஸ்லாமிய பரிபாசையில நாங்க விளக்குகின்ற போது ஜாஹிலியா காலம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு 1 அல்லது 1.5 நூற்றாண்டுக்கு முற்பட்ட கால பகுதியை ஜாஹிலியா காலம் என்று சொல்வோம். ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 1 அல்லது 1.5 நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம்டா. அப்ப ஒரு நூற்றாண்டு என்பது 100 வருடங்கள். அப்ப 100 150 வருடத்துக்கு முன்னால் உள்ள சமூகம் தான் ஜாஹிலியா கால சமூகம். இவர்களை அறியாமை காலம் என்று சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்றா, இவங்க அறிவில் வீழ்ச்சியான சமூகம் அல்ல, பண்பாட்டுல வீழ்ச்சியான சமூகம் என்பதனாலதான் இவர்களை ஜாஹிலியத் என்று சொல்றது என்ற விஷயத்தை நீங்க வரைவிலக்கணப்படுத்துற என்ற ஒரு கேள்வி 4 புள்ளிக்கு வந்தா நீங்க எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? இது 2வது விஷயம். சொல்ற விஷயத்தை நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணுமா? ரைட். 3வது பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்திருக்குது ஜாஹிலியா கால சம்பந்தமாக 10 புள்ளிக்கு. ஜாஹிலியா கால மக்களுடைய சமூக வாழ்வு, ஜாஹிலியா கால மக்களின் சமூக கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு அல்லது சமூக கட்டமைப்புன்னு கேட்கலாம், அல்லது சமூக வாழ்வுன்னு கேட்கலாம். சமூக வாழ்வு என்று கேட்டா அதுல 1வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாத்தையும் எழுதுறதா. உதாரணமா 1வது நீங்க படிச்சிருப்பீங்க ஜாஹிலியா கால கபீலா. இதை வச்சு நாங்க ஒரு விளக்கம் எழுதணும். கூட விளக்கப்படாத பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஒரு 5-6 வரியில விளக்கி முக்கியமாக 6 பாயிண்ட்ஸை நாங்க விளக்க வேண்டும். எனவே கபீலா, அதே மாதிரி கோத்திர தலைவர்கள் இருப்பாங்க, கோத்திர தலைவர்கள் ஷேக் அல் அமீர் செய்யித் என்று சொல்லுவோம். 3வது கோத்திர அமைப்பாக இருந்தவர்கள் காலப்போக்குல அசபியா என்கின்ற கோத்திர உணர்வு, அசபியா அல்லது கோத்திர வெறி, அசபியா என்ற விஷயத்தை விளக்கணும். அடுத்தது 4வது ஜாஹிலியா கால திருமணத்தை பத்தி நாங்க சொல்லணும். 5வது ஜாஹிலியா கால மக்களுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய நிலைகள் சம்பந்தமாக நாங்க பேச வேண்டும். 6வது ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட அடிமை வாழ்க்கை வேரூன்றி காணப்பட்டது. அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு குற்றம் செய்கின்ற போது கஃபாரா, குற்ற பரிகாரமாக இஸ்லாம் சொல்றது ஃபர்ஸ்டுக்கு அடிமையை விடுதலை செய்யுங்கோ, அதுக்கு பிறகுதான் நோன்பு பிடிங்கோ, அதுக்கு பிறகுதான் மிஸ்கீன்களுக்கு உணவளிங்கோ என்று இஸ்லாம் சொல்றதுக்கான முக்கியமான காரணம். 1வது அடிமையை விடுதலை செய்யுங்கோன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நபி அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்துல அடிமை வாழ்க்கை வேரூன்றி காணப்பட்டது. அப்ப அடிமை என்ற விஷயத்தை நாங்க எழுதணும். அதே மாதிரி ஜாஹிலியா கால பழக்க வழக்கம்,
பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம் இருந்தது, விருந்தோம்பல், கெட்ட மோசமான பழக்க வழக்கம். இதான் ஜாஹிலியா கால மக்களுடைய சமூக வாழ்வு என்ற கேள்வி பாஸ் பேப்பர்ல 10 புள்ளிக்கு வந்தா எல்லா தலைப்பையும் வச்சு நாங்க ஒவ்வொன்றையும் ஒரு 5-6 வரியில விளக்கி அழகான முறையில சுருக்கமாக எழுத வேண்டும். ஆனா இந்த கேள்விகள் பிள்ளைகள் சில டைம்ல என்ன செய்யப்படும்னா தனியையும் கேட்டு வரும். தனியும் நல்லா விளங்கி, நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துற தலைப்பு வேற தலைப்பு, நிர்வாகம். ஒரு கஷ்டமான ஜாகிரியா காலத்துல கொஞ்சம் கஷ்டமான பகுதியை தான் விளங்கப்படுத்தப்படுறது. ஏன்னா மற்ற விஷயங்களை பிள்ளை சொல்லித்தார எப்படி வரும், நீங்க எந்த பொயிட்ஸை வச்சு விளங்கப்படுத்தணும் என்ற விஷயத்தை சொல்லித்தார். இப்ப ஜாகிரியா கால மக்களுடைய சமயம் என்று கேட்டா, சமய நடவடிக்கை என்று சமயம் என்று கேட்டா பிள்ளைகள் இதுல 3 தலைப்பு வச்சு நீங்க விளக்க வேண்டும். முதலாவது ஜாகிலியா கால மக்கள்கிட்ட இறைவன் பற்றிய நம்பிக்கை காணப்பட்டது. ருபூபியா, அதை எழுதும். ருபூபியா, உலுஹியா இல்ல, ருபூபியா இருந்தது. ஏன்னா ஜாகிலியா கால மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ரசூல்லாட பாப்பட பேர் அப்துல்லா. அப்ப அவங்க என்ன அந்த காலத்துல பேர் வைப்பாங்க, பக்கத்துல அல்லாட பேர் வரும். அப்ப அல்லாட பேரை வைக்காங்கன்னா அப்ப என்ன காரணம்னா ஜாகிலியா கால மக்கள்கிட்ட இறைவன் பற்றிய நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா கடவுளாக வணங்குங்கோ என்று சொன்னா வணங்க மாட்டார்கள். எனவே இந்த பாயிண்ட்ஸை வச்சு பிள்ளைகள் நாங்க விளக்க வேண்டும். சமயம் என்ற ஒரு கேள்வி, ஜாகிலியா கால மக்களுடைய சமயம் என்ற ஒரு கேள்வி வந்தா முதலாவது இந்த பாயிண்ட்ஸ். இரண்டாவது பிள்ளைகள் வணக்க வழிபாடு என்ற பாயிண்ட்ஸை வச்சு எழுதணும். சிலைகளை வணங்கினார்கள், நெருப்புக்களை வணங்கினார்கள், கிரக நட்சத்திரங்களை வணங்கினார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் மரங்களை வணங்கினார்கள். வணக்க வழிபாட்டை வச்சு எழுதணும். மூன்றாவது பிள்ளைகள் மதங்கள், என்னென்ன மதங்கள் இருந்தது என்று கேட்டா யூத கிறிஸ்தவ மதம் இருந்தது, மஜூசிய மதம் இருந்தது, நெருப்பு வணங்கியல் இருந்தார்கள். ஏன்னா ஹனீஃபுகள் அல்லது குனபாக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமயமும் இருந்தது. அதுதான் ஹனீப் அல்லது ஹுனஃபாக்கள் என்ற இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு தான் நீங்க சமயம் என்ற ஒரு கேள்வி வந்தா நீங்க எழுத வேண்டும். நல்லா விளங்கிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா தொடர்புபடுத்திட்டு போறேன்னா ஜாகிலியா காலத்தை ஃபுல்லா தொடர்புபடுத்திட்டு போறேன். இரண்டாவது பிள்ளைகள் அசபியா என்ற ஒரு கேள்வி வந்தா, அசபியா என்ற ஒரு விஷயம் வந்தா பிள்ளைகள் கபீலா என்ற விஷயத்தை வச்சு விளக்கி இந்த கபீலாலாம் காலப்போக்குல அசபியாவாக மாறியது என்று சொல்லி திரும்ப மூன்றாவது இந்த அசபியா கோத்திர வெறி, கோத்திர உணர்வு என்பது காலப்போக்குல போராக மாறியது என்று போர் சம்பந்தமாகவும் நாங்க இந்த அசபியா என்ற விஷயத்துக்குள்ள எழுதப்பட வேண்டும். அப்ப கபீலாவாக கோத்திர கட்டமைப்பாக இருந்தவர்கள் காலப்போக்குல கோத்திர வெறியாக மாறி இந்த கோத்திர வெறி காலப்போக்குல போராக மாறியது என்ற விஷயத்தை நாங்க இந்த அசபியா என்ற ஒரு கேள்வி வார டைம்ல பிள்ளைகள் நாங்க எழுத வேண்டும். அதே மாதிரி ஜாகிலியா கால மக்களுடைய திருமணம் என்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தா ரெண்டாக உடைச்சி விளங்கப்படுத்துங்கோ. ஜாகிலியா காலத்துல நல்ல திருமண முறை இருந்தது, மோசமான திருமண முறையும் இருந்தது. நல்ல திருமண முறையில நிக்காஹு சரீஹ், நிக்காஹு சாலிஹ் என்ற விஷயத்தை எழுதுங்கோ. மோசமான திருமணத்துல நிக்காஹுல் இஸ்திஃப்லா, நிக்காஹுல் பதல், நிக்காஹுல் ஜமாஹி, நிக்காஹுல் முத்ஆ, நிக்காஹுல் ரஹத் என்கின்ற மோசமான திருமண முறை. அந்த விஷயத்தை வச்சு பிள்ளைகள் திருமணம் என்ற விஷயத்தை கேட்டா ரெண்டாக உடைச்சி அழகா தெளிவுபடுத்துங்கோ. ஏன்னா எக்ஸாமுக்கு வார டைம்ல பிள்ளைகள் திருமணம் என்ற விஷயம் வந்தா எப்படி எழுதணும். அதே மாதிரி பிள்ளைகள் ஜாகிலியா கால சம்பந்தமான பெண்கள் சம்பந்தமான ஒரு விடயம் வந்தா, ஏன்னா ஆண்கள் மதிக்கப்பட்டார்கள், பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். ஆனா பெண்கள் வந்தாலும் ரெண்டாக உடைச்சு எழுதுங்கோ. ஒன்று பெண்கள் மதிக்கப்பட்டார்கள், இன்னொன்று பெண்களை மதிக்காமை. என்ன அப்ப மதிக்கப்பட்டார்கள் என்பது மிக குறை. உதாரணமாக போர்க்களத்துல பெண்களை பத்தி புகழ்ந்து பேசுவார்கள். ஏன்னா பெண்களை பத்தி புகழ்ந்து பேசுறது. அதே மாதிரி பெண் சிலை அந்த ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு. அப்ப போர்க்களத்துல பெண்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, அவங்க வணங்குறதுக்கு பெண் சிலைகள் இருக்கின்ற. அப்ப ஜாகிலியா காலத்துல பெண்கள் பற்றிய நல்ல மதிப்பும் இருந்தது. ஆனா பெண்களை பொதுவாக மதிக்காம இழிவுபடுத்தினார்கள். விபச்சார தொழில ஈடுபடுத்துறது, ஆனா பெண்களை உயிரோடு குழி தோண்டி புதைக்கிறது என்ற விஷயத்தை ரெண்டையும் வச்சு நாங்க பிள்ளைகள் பெண்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தா நாங்க அந்த விஷயத்தை வச்சு எழுதணும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிள்ளைகள் ஜாகிலியா கால மக்களுடைய பொருளாதாரம் என்ற ஒரு கேள்வி வந்தால் 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா ஜாகிலியா கால மக்களுடைய பொருளாதாரம் என்று வந்தா இது லேசி பிள்ளைகள். முதலாவது வட்டி, வழிப்பறி, இது ஒரு பொருளாதார முறை. வட்டி தொழில், இது ஹலால் ஹராம் பாக்குறோம்ல, இங்கே
இங்க அவங்க வட்டி தொழில் என வியாபார கூட்டங்களை வழி மறித்து அதை கொள்ளையடிக்கிற இவ்வாறான ஒரு தொழில ஈடுபட்டார்கள் ஜாகிலியா காலம். இப்படியும் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது பிள்ளைகள் சூதாட்டம் விபச்சாரம். சூதாட்டம் விபச்சாரம் என்ன அழகிய பெண்களை வச்சு விபச்சார தொழில ஈடுபட்டார்கள். அதே மாதிரி தண்ட மனைவிய சூதாட்டத்துக்காக வேண்டி தண்ட மனைவிய அடகு வைத்து அந்த சூதாட்டத்துக்காக வேண்டி பணத்தை பெற்றுக் கொள்வாங்க. சூதாடி பணத்தை பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். விபச்சார தொழில பெண்களை ஈடுபடுத்தி பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப ஜாகிலியா கால பொருளாதாரம் என்று கேட்டா ஜாகிலியா கால சமூகம் அவங்களோட பொருளாதாரத்தை இப்ப நாங்க நம்ம நாட்டுல நாம எப்படி நம்ம வீட்டுல பொருளாதாரத்தை நாங்க பெற்றுக்கொள்றோமோ வியாபாரம் செய்யறோம், ஹலாலான முறையில நாங்க செய்வோம். ஆனா ஜாகிலியா கால மக்கள்ல வட்டி தொழில், வழிப்பறி இதன் மூலமாக பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். சூதாட்டம் விபச்சாரம், சூதாட்டம் விபச்சாரம் என இதன் மூலமாக பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி உதவி புரிவதன் மூலம் உதவி புரிகிறது. உதவி புரிகிறா யாருண்டா ஹரவான்கள் என்று சொல்றது. ஹரவான்கள் 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 என்று சொல்றது வியாபார வணிக குழுக்கள் வருவாங்க. அந்த காலத்துல போல வியாபார வணிக குழுக்கள் தூர இடத்துல இருந்து வருவாங்க. சில டைம்ல அவங்களுக்கு வியாபார தண்ணி தேவைப்பட்ட அல்லது ஏதாவது ஹெல்ப் பண்ணி அதனூடாக ஜாகிலியா கால மக்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று எழுதலாம். அதே மாதிரி ஜாகிலியா காலத்துல முக்கியமாக கைத்தொழில், அதே மாதிரி பிள்ளைகள் மந்தை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மந்தை வளர்ப்பு இதன் மூலமாக ஜாகிலியா கால மக்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்ன விவசாய வர்த்தக முறைகள் அங்க தெரியும் உங்களுக்கு, பேரிச்சம்பழம் அதெல்லாம் விவசாய வர்த்தக முறைகள் இது எழுதலாம். அதே மாதிரி பிள்ளைகள் ஜாகிலியா கால புவியியல் அமைப்பு அவங்களுடைய பொருளாதாரத்துல செல்வாக்கு செலுத்தியது. சில பிரதேசம் உதாரணமாக பிள்ளைகள் தென் அரேபியா, வட அரேபியா தென் அரேபியா பிள்ளைகள் நல்ல செழிப்பாக இருந்தது, வட அரேபியா மந்தமாக இருந்தது. அப்ப செழிப்புன்னு சொல்றது மழை வீழ்ச்சி இருக்கு, செழிப்பு இல்லாட்டி அங்க மழை பெய்யாது. அப்ப ஜாகிலியா கால மக்களுடைய பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்திய முக்கியமான ஒரு காரணம் தான் அவங்களுடைய புவியியல் அமைப்பு. சில பகுதி மந்தமாகவும் சில பகுதி செழிப்பாகவும் இருந்தது. அப்ப செழிப்பாக இருக்கிற இடத்தில் அவங்க வியாபாரம் செய்து அதனூடாக அவர்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை பிள்ளைகள் நாங்க பொருளாதாரம் என்ற கேள்வி வந்தா இப்படி எழுதணும். உங்களுக்கு ஜாகிலியா காலத்துல என்னென்ன தலைப்பு இருக்குதோ எல்லா தலைப்பையும் அழகாக என்ன பயிற்சியை வச்சு விளக்கணும் என்று அழகா பிள்ளைய சொல்லித்தார தலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள்? இப்படித்தான் பிள்ளைகள் நாங்க ஜாகிலியா கால சம்பந்தமாக ஒவ்வொரு கேள்விகள் கேட்டா எழுத வேண்டும். ஆனா பாஸ் பேப்பர்ல இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துதான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜாகிலியா கால மக்களுடைய சமூக கட்டமைப்பு அப்படின்னு கேட்டா எல்லா தலைப்பையும் எழுதணும். கபீலா, கோத்திர தலை, அசபியா, திருமணம், ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லா தலைப்பையும் அவங்களுடைய சமூக கட்டமைப்பு எப்படி, எங்கட சமூக கட்டமைப்பை கேட்டா எங்கட சமூகத்துல எப்படி ஆண்கள் பெண்களுடைய நிலை எப்படி, அதே மாதிரி எங்கட பழக்க வழக்கம் என்ன, எங்கட கிராமத்துல எங்கட திருமண முறைகள் எப்படின்னு சொல்ற மாதிரி ஜாகிலியா கால மக்களுடைய சமூக வாழ்வு எவ்வாறு இருந்தது, கபீலா என்கின்ற கோத்திர கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூக வாழ்வு, கோத்திர தலைவர் அதுக்கு ஒரு கோத்திர தலைவர்கள் இருப்பாங்க, அமீர் அல்லது செய்யத் ஷேக் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி அசபியா என்கின்றது கோத்திரமாக இருந்தவர்கள் காலப்போக்குள் அது வெறித்தனமாக கோத்திர உணர்வு கோத்திர வெறியாக மாறியது. இந்த வெறிதான் காலப்போக்குல போராக மாறியது. அப்ப ஜாகிலியா காலத்துல போர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுது. அதே மாதிரி திருமண விஷயத்தை நாங்க ரெண்டா உடைச்சு எழுதணும். ஆண்கள் பெண்கள் சம்பந்தமாக பெண்களை நாங்க ரெண்டாக உடைச்சு எழுதலாம். அடிமைகள் வேரூன்றி காணப்பட்டது. பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம் என்ற விஷயம் இருக்குது. ஏன்னா இப்படி பிள்ளைகள் எப்படி கேள்வி வந்தா எப்படி எழுதணும் என்ற விஷயத்தை உங்களுக்கு பொதுவாக பிள்ளைகள் நான் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு இப்ப ரெண்டு முக்கியமான தலைப்பு, கொஞ்சம் இடியப்ப சிக்கலான தலைப்பு. சில டைம்ல இந்த முறை வந்தா கேள்விக்கு பிள்ளைகள் இந்த முறை வந்தா நாங்க எப்படி எழுத வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு கெண்டு தலைப்பை விளங்கப்படுத்த அதோட பிள்ளைகள் ஜாகிலியா காலம் என்ன கேள்வி வந்தாலும் நீங்க அழகா எழுதலாம். அதுக்குரிய எல்லா வகையான வழிகாட்டலையும் சொல்லித்தார். ரைட். இப்ப ரெண்டு கேள்வியை முழுமையாக விளங்கப்படுத்த பிள்ளை என்ன கேள்வின்னா, ஒன்று ஜாகிலியா கால மொழி இலக்கியம். மொழி இலக்கியம் என்ற ஒரு கேள்வி 10 புள்ளிக்கு வந்தா எப்படி எழுதணும். இரண்டாவது விளங்கப்படுத்த இப்ப ஜாகிலியா கால மக்களுடைய
ஜாஹிலியா கால மக்களின் நிர்வாக ஒழுங்குமுறைகளை ஆராய்க. நிர்வாக ஒழுங்குமுறைகளை ஆராய்க என்ற கேள்வி 10 புள்ளிக்கு வந்தா எப்படி எழுதணும், எந்த முறையில அந்த அமைப்பை கொண்டு போகணும். மற்றதுக்கெல்லாம் பொயின் சிரிக்குது. நான் சொன்ன விஷயத்துக்கு ஜாஹிலியா கால பொருளாதாரம்டா பொயின் சிரிக்கு, ஜாஹிலியா கால திருமணம்டா உங்களுக்கு 2 உடைச்சி தந்திருக்கிற, அப்ப உங்களுக்கு தலைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஜாஹிலியா கால பெண்கள் தான் 2 உடைச்சி தந்திருக்கிற, அப்ப உங்களுக்கு தலைக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் எழுதணும், அது ஓகே. ஆனா இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. ஜாஹிலியா கால மக்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள், நிர்வாக ஒழுங்குகளை ஆராய்க என்று கேட்டா அதுக்கு அழகான கதை ஒன்றிக்கு பிள்ளைகள். அந்த கதையை அழகா ஓடரா சொல்லித்தாரன், அதை தலைக்கு எடுத்துக்கொண்டு அழகா பசுந்தா எழுதுங்கோ. அழகான பசுந்தான மார்க்ஸ் வரும். சரியா பிள்ளை? ரைட். இப்ப முதலாவது பிள்ளைகள் இந்த கேள்வியை எழுதுறதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம் 10 புள்ளிக்கு வந்தா அறிமுகம் எழுதப்பட வேண்டும். முதலாவது ஜாஹிலியா காலம் தான் என்ன? ஜாஹிலியா காலம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு 1 அல்லது 1.5 நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியை ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவோம். இவர்களை ஜாஹிலியத் என்று சொல்றதுக்கான காரணம், இவர்களை நாங்க அறிவில் வீழ்ச்சியான சமூகம் அல்ல, பண்பாட்டில் வீழ்ச்சியான, ஒழுக்கத்தில வீழ்ச்சியான சமூகம் என்பதனாலதான் இவர்களை ஜாஹிலியத் என்று சொல்லுவோம் என்று சின்ன ஒரு குட்டி அறிமுகம் ஒன்றை கொடுத்துட்டு இப்ப முதலாவது விஷயமாக நாங்க எழுதணும் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஜாஹிலியா காலத்துல பொதுவாக அரபு நாட்டுல நிரந்தர நிர்வாகம் இருக்கவில்லை, நிர்வாகம் ஒன்று இல்ல, அப்படிதான் சொல்லுவோம். கேட்டீங்க நிர்வாகத்தை பத்தி. ஆனா பெஸ்டுக்கு நாங்க என்ன சொல்றோம், பொதுவாக ஜாஹிலியா காலத்துல பொதுவாக நிரந்தர அந்த நிர்வாக கட்டமைப்பு கொண்டு பொதுவாக காணப்படல. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, ஏன் காணப்படல, என்ன காரணம் என்று கேட்டா பிள்ளைகள் முக்கியமாக ஒன்று சூழ்நிலை. அந்த சூழலை பாத்தீங்கன்னா ஒன்று பாலைவனம், அதே மாதிரி வளங்கள் இல்ல, வளங்கள் அரிது, வளங்கள் இல்லை. பாலைவனத்துல பிள்ளைகள் மக்களே இல்லாம, பாலைவனத்துல தண்ணி இல்லாம மக்கள் இருக்க மாட்டாங்க, வளம் இருக்கணும், நீர் வளம் கட்டாயம் தேவை. அப்ப பாலைவனத்துல தண்ணி இருக்குதா? இல்ல. ஏன்னா வளங்கள் இருக்குதா? இல்ல. ஏன்னா பாலைவனத்துல நிர்வாகம் செய்யலாமா? செய்ய இயலாது. யாருக்கு நிர்வாகம் செய்யற? மக்கள் இல்ல. மக்கள் இருக்கிறண்டா வளங்கள் வேணும், அதுவும் முக்கியமாக நீர் வளம் வேணும். அப்ப பொதுவாக ஜாஹிலியா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பொதுவாக ஒரு அரபு நாட்டுல நிரந்தர நிர்வாகம் ஒன்று இருக்கவில்லை என்ற விஷயத்தை பெஸ்டிக்கு சொல்லிட்டு திரும்ப சொல்லணும். நல்லா திரும்ப சொல்லணும். ஏன்னா இவங்க நிர்வாகம் இருக்கிறதுக்கான காரணம் என்னடா பிள்ளைகள், ஒன்று பதவிகள் என்று சொல்லலாம், அல்லது பதவிக்கல் என்று சொல்லலாம். நாடோடிகளாக வாழ்ந்தார்கள். ஏன் பொதுவாக நாங்க ஜாஹிலியா காலத்துல நிர்வாகம் இல்லைன்னு சொல்லுவோம்டா, நாடோடிகள் கண்ட இடத்துல கூடாரங்கள் அடிச்சு வாழ்றது. அவங்க பிரயாணம் போவாங்க, ஒரு இடத்துல கூடாரம் அடிக்கிற, இப்படியான சமூகம். அப்ப ஒரு இடத்துல நிலையாக இருந்தா தான் நிர்வாகம் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு பாருங்க, ஒரு மദ്രസാவை எடுக்கலாம், ஒரு பள்ளி வாயல் எடுக்கலாம், நிர்வாகம் செய்யலாம். வேண்டாம், ஒரு இடத்துல மக்கள் இருக்காங்க. இது ஜாஹிலியா கால மக்கள் பாலைவனத்துல கண்ட இடத்துல காண்ற இடத்துல நாடோடிகளாக வாழ்ற மக்களுக்கு எப்படி நிர்வாகம் செய்யலாமா? இயலாது. அதுதான் பொதுவாக பெஸ்டிக்கு நாங்க எழுதணும். இப்படி எழுதிட்டு திரும்ப எழுதணும். 2வது விஷயம், மக்காவில் மாத்திரம்தான் நிலையான ஆட்சி காணப்பட்டது. மக்காவில் பொதுவாக நிர்வாகம் இல்ல. ஏன் இல்லைண்டா, பாலைவனம், வளங்கள் இல்ல, பதவிக்கலாக இருந்தார்கள். அதனால நிர்வாக கட்டமைப்பு கொண்டு இருக்கல்ல என்று சொல்லி போட்டு. ஆனா மக்காவில் நிர்வாகம் இருந்தது. ஏன் மக்காவுல இருந்ததுன்னு கேட்டா, மக்காவுல பிள்ளைகள் முக்கியமான ஒரு வளம் இருந்துச்சு. என்ன வளம்டா? நீர் வளம். அதுதான் ஜம்சம் என்ற நீர். அதான் என்னது? ஜம்சம் என்கின்ற நீர். அப்ப ஜம்சம் என்ற தண்ணி இருந்தா மக்கள் வருவாங்க. சொல்லுங்கம்மா. இந்த மக்காவுல நிர்வாகம் காணப்பட்டது ஒரு பாயிண்ட்ஸ் எழுதணுமா? நான் சொல்ற ஓர்டர்ல வரணும் பிள்ளைல. முதலாவது நிர்வாகம் இல்ல, என்ன காரணம் சொல்லி திரும்ப கேட்டீங்க. கேள்வி என்ன?
நிர்வாக ஜாஹிலியாக்கள அப்ப நிர்வாக அப்ப ஒழுங்குமுறை. அப்ப நிர்வாகம் ஒழுங்கா கேட்க அப்ப நிர்வாகம் ஒழுங்கு இருக்குது. அதான் கேள்வி. இருக்குது இல்லாம இல்ல, இருக்குது. ஆனா பொதுவாக ஜாஹிலியா காலத்துல நிர்வாகம் ஒன்று இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டா நமக்கு விளங்குதா இல்லையா? பாலைவனம், வளங்கள் இல்ல, பதவிக்கல். அப்ப ஓகே. ஆனா மக்காவில் நிர்வாகம் இருந்தது. மக்காவுல நிர்வாகம் செஞ்சாங்க. அப்ப மக்காவுல நிர்வாகம் செய்யறா மக்காவுல மக்கள் இருக்கணும். மக்கள் இருக்கிறண்டா வளம் இருக்கணும். அப்ப என்ன வளம் இருந்தது? நீர் வளம். ஜம்சம் நீரூற்று. இப்ப நாமளும் பிள்ளை உதாரணமாக நம்மளையும் ஒரு இடத்துல நாம குடியேற பெறம்டா முக்கியமாக என்னத்தை பார்ப்போம்? நாம என்ன இருக்கணும்னு பார்ப்போம்? நீர். தண்ணி இல்லாட்டி பிள்ளை அந்த இடத்துல போய் இருப்போமா? நாம மனுஷன் போய் இருப்பானா சொல்லுங்க? இல்ல சார். எம்பளக்கம் பிள்ளை இது நம்ம சும்மா சின்ன பிள்ளை காத. ஆனா பிள்ளைகளுக்கு எழுத தெரியும். அதான் முக்கியமான விஷயம். நான் நேரடி செமினாருக்கு போனாலும் ஜாகிலியா காலத்துல முக்கியமா இதைத்தான் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு இந்த சிஸ்டம் தெரியாது. ஜாகிலியா கால பொருளாதாரம் கேட்டா அதுல பாயிண்ட்ஸ் தெரியாத பாடமாக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. இது சிஸ்டம் எழுத தெரியாது. அப்ப இது அழகா சிஸ்டமா கதையாக கொண்டு வரோம். நம்ம கொண்டு வருவோம் பாருங்க. 10 புள்ளிக்கு அழகா ஒரு கதையை கொண்டு வருவேன். அந்த கதையை அப்படி அழகா சட்டப்படியா எழுதணும். இது வேணா பிள்ளை ரெண்டு. இப்ப கேள்வி என்னண்டா, மக்காவுல நிர்வாகம் செஞ்சா யார் நிர்வாகம் செய்தார்கள்? இதுக்குள்ள எழுதணும். யார் யார் கொண்டு வந்தாங்க நிர்வாகத்தை? எந்த கோத்திரம்? நிலையான ஆட்சி. யார் நிர்வாகம் செஞ்சா பிள்ளைகள் தெரியணும். யாரு சும்மா இந்த ரோட்டால ஒரு ஆக்கள் நிர்வாகம் செய்யறதா இல்லையே. என்ன அப்ப யார் நிர்வாகம் செஞ்சாங்கண்டா குறைஷி கோத்திரம் தான் நிலையான ஆட்சி உண்டே, நிலையான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தினார்கள். இப்ப கேள்விக்கு நாங்க வந்துட்டோமா இல்லையா? ஒரு கேள்வி பிள்ளைகள் கேட்டா சும்மா அழகா உதாரணமா உங்களுக்கு நயக்கனை விளங்கப்படுத்தின இஸ்லாமிய கிலாபத்து வீழ்ச்சிக்கான அரசியல் காரணி என்ற ஒரு கேள்வி வந்தா டெஸ்டுக்கு நாங்க அறிமுகத்துல என்ன சொல்லணும்? இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சிக்கான காரணிகள்ல பொருளாதார காரணி, அரசியல் காரணி, சமய சமூக காரணி, கல்வி நிலை. 1258 மங்கோலியர்கள் பக்தாதை தாக்கியது என்பது இஸ்லாமிய கிலாபத்து வீழ்ச்சிக்கான உடனடி காரணியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இஸ்லாமிய கிலாபத்து வீழ்ச்சிக்கான அரசியல் காரணியாக அவன் கேட்ட கேள்வி அரசியல் தான். ஆனா நம்ம அறிமுகத்துல என்ன சொல்றோம்? இப்ப சொல்லுங்க. அப்ப அதே மாதிரிதான் இந்த கேள்வியும் கேட்கிற கேள்வி நிர்வாக ஒழுங்குதான். ஆனா நாங்க டெஸ்டுக்கு எழுதுகின்ற போது நிர்வாகம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு தான். ஏன் உண்மையா இல்லையே? பொய்ய சொல்லலையே. நாம பொய்யா சொல்றோம். சொல்லுங்க. உண்மையாதான பிள்ளை? அப்ப குறைஷிகளை தான் கொண்டு வந்தாங்கண்டா. இது எம்சி கேள்விக்கு வரும். அப்ப குறைஷிகள்ல யாரு கொண்டு வந்தார் இந்த நிர்வாகத்தை? குறைஷி தான் கொண்டு வந்தா. யாருன்னு கேட்டா குசை இப்னு நடிவாங்க. குசை இப்னு கிலாப். யாருக்குள்ள சொல்லுங்க? அப்ப குறைஷியரின் ஆட்சிய மக்காவுல கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டா எம்சி கேள்விக்கு மறுமிச்சம் கவனமா இருக்கணும். சும்மா தலையாற்ற மாதிரி இல்ல. இவர் தான் மெயின் குசை. ஏன்னா இப்னு கிலாப் இவர் வாப்பா. ஏன்னா நமக்கு மெயின் ஆள் இவர் தான் தேவை. ஏன்னா வாப்பா பாடமாக்கிட்டு சுக்கு கொள்றது. சரியா? கிலாப் கிலாப்னு பாடமாக்குறது. மெயின் ஆள் யாரு? சரியா பிள்ளை? குசை இப்னு கிலாப். ரைட். இந்த விஷயம் அவ்வளவு ரைட் அப்படி சொல்லுங்க. அழிக்க போறேன். கிளியரா? ஓ சார். ரைட். இப்போ எழுதிட்டோமா? ரைட். இவர் நல்ல மனுஷன் பிள்ளைல, தங்கமான மனுஷன். குசை என்பவர் நல்ல அழகான முறையில ஆட்சி நல்ல மனுஷன். ஆனா இப்ப கேள்வி என்னண்டா, இந்த குசை என்பவர் ஆட்சியை கொண்டு வரதுக்கு முதல் யாரு, இதுக்கு முதல் எந்த கோத்திரத்தை சேர்ந்த யாரு இருந்தாங்க? இதுக்கு முதல் யாரும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்கணுமே. முதல் யாரு செஞ்சாங்க பிள்ளைகள்? கோத்திரத்தை சேர்ந்த குலைல். அப்ப குலா கோத்திரம் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஏற்கனவே. அப்ப எப்படி குறைஷிகளுக்கு வந்தன்னு கேட்டா சும்மா லைன் ஒன்று விட்டாங்க பிள்ளைல. ஒரு செட் ஆயிட்டா. என்ன ஒரு செட் ஆகிற விஷயமும் நடக்குது. என்ன செட் ஆகிற சொல்லுவோம்? எங்கட பிள்ளைல தெரியும். எங்கட பிள்ளைகளுக்கா கல்யாணம் முடிச்சிட்டாரு. அந்த மாஷா அல்லாஹ், என்ன அழகான ஆன்சர் பாத்தீங்களா? எப்படி எங்கட பிள்ளை உண்டு. என்ன ராய் நல்ல ஆள எங்கட பிள்ளை இஸ்லாம் பாடத்துக்கு வந்துடல. தனி ஒரு பாடமேறி 8வது திருமண முனாக்கஹாத். என்ன தானே பிள்ளை? ராய்
ரைட். இப்ப பிள்ளைகள் முதலாவது கொண்டு வந்த எம்சிக்யூலே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க, மிச்சம் கவனமா இருக்கணுமா. குறைஷிகள் வாரத்துக்கு முதல் எந்த கோத்திரம் என்று கேட்பாங்க, ஹுதாஹா கோத்திரம். யாரு கொண்டு வந்த ஹுதைல். இதுக்குள்ள நிறைய எம்சிக்யூ இடிய பட்சிக்கு எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அழகா கிளியர் பண்ணித்தார எம்சிக்யூலையும் விளங்கப்படுத்துவேன். ஏன்னா தனியா எம்சிக்கு செய்யறனா இல்லையா, அதிலே சொல்லி தருவேன். இருந்தாலும் எஸ்ஐலே பிள்ளைகள் ஞாபகப்படுத்துற, நல்லா படிச்சு கொள்ளுங்க, நல்ல ரிசல்ட் எடுத்துக்கொள்ளும். அவ்வளவுதான் விளக்கம். சரியா பிள்ளைகள்? ரைட். இவருடைய மகளை, ஹுதைல் என்பவருடைய மகளை யாரு திருமணம் முடிக்கிறது? இவரு லைன போட்டார். சரியா பிள்ளை? பார்த்தாரு, சும்மா அழகா பெரிய நிர்வாகம் செய்யறாரு. அவருடைய மகள் சும்மா அப்படி போனா நாம ராஜாமாய்க்கு வாழலாம் என்ன, அப்படித்தானே பிள்ளைகள் என்ன, அப்படித்தானே என்ன. இப்ப நிறைய இடங்கள்ல பாருங்க, சும்மா என்ன நல்ல அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு கொடியன், நல்ல வசதிக்கார பிள்ளையன் செட் ஆகினா வரா என்ன, ராஜா வாழ்க்கைண்டு போரு. ராஜா வாழ்க்கை இல்ல, ராஜா வாழ்க்கைண்டு போரு. ரைட். சரியா பிள்ளைகள்? அப்ப இவரும் பார்த்தார் என்னண்டா பிள்ளைகள் என்ன, நாம இவர மகளை செட் ஆக்கலாம் என்று செட் ஆகிட்டார். சரியா பிள்ளைகள்? இப்ப 2 பேரும் இவரு ஹுதைலுடைய மகள் என்ன செய்யறா பிள்ளைகள் திருமணம் முடிக்கிறார். கதமாக்கி சொல்ற பிள்ளைல செட் ஆக்கினா அங்க என்ன எழுதுறல போய் என்ன, இவரை செட் ஆக்கினதெல்லாம் இல்ல, உங்களுக்கு லேசா தலைக்கு நிக்கணும் என்று சொல்றேன். நீங்க அங்க வசனமால எழுதணும். ரைட். அப்ப இப்படிதான் போடணும். எப்படி? குசை என்பவர் ஹுதைலுடைய மகள் என்ன செய்கிறார்? திருமணம் முடிச்சதால இவர் மண்டைய போட, யாரு ஹுதைல் மண்டைய போட யாரு வாராரு? குசை வந்தா எல்லா பொறுப்பையும் அப்படி எடுத்துக்கொண்டார். என்ன நல்ல வசதிக்கார என்ன, ஒரு ஆள ஒரு மகள் ஒரு நல்ல சல்லி இருக்கிற ஒரு பிள்ளைய முட்டிச்சோன்னு இப்ப இவர் வந்து பாப்பறா, இந்த பிள்ளைய நாம செட் ஆக்குவோம் என்ன, விட்டிய 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 என்ன ஒவ்வொரு நாளைக்கு பின்னால ஓட்டம் தான், ஓடி 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 எப்படியோ செட் ஆகிட்டார். இப்ப செட் ஆக்கி இப்ப திருமணம் முடிஞ்சு ஒரு வகையில வச்சு கொள்ளுங்க. இப்ப மருமகன் யோசிப்பார், எப்படா வாப்பா மாமா மண்டையை போடுறாரு இல்ல, போட்டா நாம எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம் என்று யோசிக்க. இப்ப திடீர்னு மாமா ஆட்டை மண்டையை போட்டாருண்டா, இப்ப எல்லா பொறுப்பு யாருக்கு வரும் சொல்லுங்க? மருமகனுக்கு வரும். சரியா பிள்ளையே? இதே கேஸ் தான் இங்கேயும் நடக்குது. ஆனா இங்க அப்படியெல்லாம் செட் ஆகிற பிள்ளைய நான் சும்மா சொல்றேன்னா உங்களுக்கு லேசிக்கா அப்படின்னு சொல்றேன். ரைட். ஏன்னா முடிக்காக. ரைட். நமக்கு அதான் தேவை. ரைட். இப்ப முழு பொறுப்பும் இப்ப யாருக்கு வருதுண்டா? குறைஷிகளுக்கு வருகிறது. இப்ப எப்படி மாறிச்சுன்னு விளங்கிட்டா பிள்ளைய? குதால இருந்து எப்படி குறைஷிக்கு மாறிச்சுன்னு கதை விளங்கிட்டா சொல்லுங்க. இப்ப விளக்க முடியும். இந்த கதை எழுதிட்டமா? இது 3வது பாயிண்ட் சார். இதுமா அடுத்த அப்படியே இந்த 3வது பாயிண்ட் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. 3வது பாயிண்ட் தான் பாயிண்ட்ஸா எழுதுறல பிள்ளை. இது எப்படி எழுதணும்டா, இதம்மா நீங்க ஒவ்வொரு பந்தியா உடைச்சு கதை பிள்ளைகள நிர்வாக ஒழுங்குன்னு சொல்றது பிள்ளைகள். முதலாவது ஒவ்வொரு பந்தியாக உடைச்சு வரணும். இந்த கட்டியா எழுத வேண்டாமா, இந்த சில பாயிண்ட்ஸை தான் போடணும் கட்டாயம். இது ஒரு கதை தானே பிள்ளைகளோட கதையே பெரிய பந்தியாப்பில் எழுதப்படாது. எக்ஸாம்பிள் பெரிய பந்தியாப்பில் எழுதப்படாது. உடைச்சுடைச்சு என்ன செய்யணும், ஒவ்வொரு பந்திலையா ஒவ்வொரு கதை வரணும். அப்ப வாசிக்கக்குள்ள ஒரு பாயிண்ட்ஸ் 2 3 மார்க்ஸ் வந்து டேரி. நான் சொல்றேன். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தானே, நிர்வாகம் ஒன்று காணப்படவில்லை, அப்படி அந்த பாயிண்ட்ஸை போட்டுட்டு அதை விளக்கம் கொடுத்து 2வது மக்காவில் மாத்திரம் நிர்வாகம் ஒழுங்கு காணப்பட்டு போட்டு அதை அப்படி விளக்கணுமா? பாயிண்ட்ஸ் போடுறது என்னடாமா மெயின் விஷயம் என்னடா பிள்ளை, நீங்க கதையை சொல்ல சரியா ஓடர் வரணும், குழப்பாம ஓடர் வரணும். ஏன்னா அப்ப அந்த ஓடரத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஒவ்வொன்றா உடைச்சு விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு தலைக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா எக்ஸாமுக்கு உடைச்சு தான் எழுதணும். ஒவ்வொரு பந்தி எழுதுங்க. ஒவ்வொரு பந்திய வாசிக்க ஒவ்வொரு கதை விளங்குதா இல்லையா? இப்ப நான் விளங்கப்படுத்துகின்ற போது உங்களுக்கு தலைக்கப்படுதா இல்லையா? ஒவ்வொரு கதை வருது சொல்லுங்க. இப்ப போய் அடுத்த பந்தியில் எழுதணும். அடுத்தது இப்ப எல்லாம் முடிச்சுட்டாமா இல்லையா? முதலாவது விஷயத்தை சொல்லி முடிச்சு 2வது விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டா அப்படியே கதையை சொல்லி அடுத்ததான் எழுதணும். இப்ப நிர்வாகம் செய்யப்படுறாங்க. இப்ப குறைஷிகள் பரிபாலனம், முக்கியமான இதுதான் விஷயம் அனுப்புது பிள்ளைல. குறைஷிகள் பரிபாலனம் செய்யறாங்க. ஆனா இவங்க குறைஷிகள் நிர்வாகம் செய்கின்ற போது தாருன் நதுவா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தாருன் நதுவா என்கின்ற ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு. தாருன் நதுவா என்ன, நம்ம அழகியற் கலைகளையும் படிச்சோமா இல்லையா பிள்ளைகள்? என்ன அதாவது பிள்ளைகள் கட்டிடக்கலையுடைய இஸ்லாத்தி முற்பட்ட காலம், இஸ்லாத்தி பிற்பட்ட காலம். இஸ்லாத்தி முற்பட்ட காலத்துக்கு தாருன் நதுவா வருமா வராதா?
சரியா பிள்ளை? அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா? ரைட். நம்ம அழகியல் கலைகள்ல படிச்சோம் இல்லையா? ரைட். அப்ப தாருன் நதுவா என்ற ஒரு நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு இடம் என்ன? உதாரணமாக நம்ம நாட்டுல உள்ள நிர்வாகம் செய்யறதுக்கு பாராளுமன்றம் இருக்கிற மாதிரி அந்த அங்க குறைஷிகள் நிர்வாகம் செய்யறதுக்காக வேண்டிய ஒரு இடம் இருந்துச்சு. அதுதான் தாருன் நதுவா. அப்ப கேள்வி வரும் எம்சிக்கு, குறைஷிகள் மீட்டிங் போடுறதுக்கு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான இடம் தான் இது. ஏனையவர்கள் மீட்டிங் போடுறா மலவு, இன்னொரு சபை ஒன்று இருந்துச்சு மலவு. இதுல ஏனைய ஆட்கள் மீட்டிங், ஏனைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மீட்டிங் போடுறா இதுக்குள்ள போடுவாங்க. ஆனா குறைஷிகள் நிர்வாகம் செய்யக்கூடிய இடம் தான் இது தாருன் நதுவா. நதுவா. இத எழுதிட்டீங்களா? எழுதி போட்டு இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. இப்ப இவங்க தங்களது நிர்வாகத்தை அப்ப அழகா எழுதணும் இல்லையா? தங்களது தாருன் நதுவாவின் ஊடாக மேற்கொண்டார்கள். அப்ப எங்கட பாராளுமன்றத்துல பாருங்க, கல்வி அமைச்சர், சுகாதார அமைச்சர், இப்படி ஒவ்வொரு அமைச்சு பொறுப்புகள் இருக்குதா இல்லையா? நிர்வாகம் செய்யறா ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. ஆஹ் அங்க என்ன பொறுப்புகள் இருந்துச்சுன்னு கேட்டா எம்சி கலிக்கும் பாருங்க பிள்ளைகள். ஒன்று ரிஃபாதா. இது எழுதுங்கோ. ரிஃபாதானா என்ன? உணவு வழங்குதல். உணவு பொறுப்பு. சிகாயா. சிகாயாண்டா என்ன? அங்க முக்கியமாக இது தண்ணி, சம்சம் தண்ணி இருக்கிறதால தண்ணீர் பொறுப்பு. மூன்றாவது பிள்ளைகள் ஹிஜாபா. ஹிஜாபா அங்க ஸ்பெஷலாக கௌபதுல்லா அடிக்கிறதால கௌபதுல்லா பரிபாலனம், கஅபா பரிபாலனம். நாலாவது லிவா, அந்த காலத்துல யுத்தம் என்பது மெயினாக இருக்கிறதால யுத்த பொறுப்பு. அடுத்தது நதுவா. நதுவா என்பது கலந்தாலோசனை. நிர்வாக கட்டமைப்பை கொண்டு குறைஷிகள் நிர்வாகம் செய்த. பாருங்க என்ன அழகான கேள்வி, என்ன அழகான ஆன்சர். கேள்வி கேட்டீங்க, நிர்வாகம் ஒழுங்கு. நாம அப்படியே நிர்வாகம் 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 சொல்லிட்டு போறோமா இல்லையா? சொல்லுங்க, போறோமா இல்லையா? சொல்லுங்க. உள்ள என்ன சரி, நாங்க இவ்வளவு அழகா கதையை கேட்டுட்டு இருக்கோம், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஜோக்கு வேற என்ன? ரைட், சொல்லுங்க. இப்ப உள்ள கொஞ்சம் கதையை நல்லா ஸ்பெஷலா கேளுங்க பிள்ளைல, அதான் முக்கியம். ரைட். குசை மௌத்தாகிட்டார். அடுத்தது குசை மரணிக்க இவர் மௌத்தாகிட்டார். சரியா பிள்ளைகள்? மௌத்தாக அவருடைய மகன் யாரு வாராருண்டா? நல்ல அவனுக்கு மகன் அப்துல்தார். யாரு பிள்ளைகள்? அப்துல்தார். அப்துல்தார். இப்ப இவரு நல்லாத்தான் ஆட்சி செஞ்ச, ஏண்டா பிள்ளைய பாருங்க. உதாரணமா நான் சொன்ன ஏற்கனவே கல்யாண கதை உண்டு என்ன, இந்த பாங்கு முடியட்டும் இல்ல, பாங்கு சொல்லுவது.
ரைட். அப்ப குசை என்பவர் பிள்ளைகள் மௌத்தாக, சரியா? உதாரணமா பாருங்க பிள்ளைகள், இப்ப எங்கட வீட்டிலேயும் இப்ப பாப்பா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா நல்லா அழகா செய்வாரு. ஆனா கொஞ்சம் காலம் போக போக பிள்ளைகள் மாதிரி அவருடைய பேர பிள்ளைகள் வர வர அவங்களுக்குள்ள போட்டி வந்து, இந்த பொறுப்பை நாம் எடுக்கணும், இந்த பொறுப்பை நாம் எடுக்கணும், அப்படி இந்த பிரியுது. அது வளமையான விஷயம்தான். அதே மாதிரி தான் அந்த காலத்திலே பிள்ளைகள், குசை நல்ல அழகா ஆட்சி செஞ்சார், அவர் மௌத்தாகினார். அவருக்கு பின்னாளுடைய மகன் வந்தார் அப்துத்தார், அவர் நல்லா ஆட்சி செஞ்சார். ஆனா இப்பதான் இந்த பொறுப்புகளை ஒவ்வொரு ஆட்களுக்கும் போட்டி வந்து பிரிக்கப்படுறாங்க. அந்த ரிஃபாதா ஹிஜாபான்னு சொன்னா இல்லையா, இதை பிரிக்கப்படுறாங்க. யாரு பிரிக்கப்படுறாங்கன்னு அடுத்தது பாருங்க, அவங்களுடைய பேரர்கள் வாராங்க. அப்துத்தாருக்கு பிறகு பேரர்கள். இந்த பேரர்கள்ல உள்ள முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா அப்துல் ஷம்ஸ் வருவார், அப்துல் ஷம்ஸ். அதே மாதிரி பிள்ளைகள் என்னுடைய அருமா அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்துல் முத்தலிப் என்பது பிள்ளை அந்த முத்தலிப் இல்லையா, நம்ம அந்த ரசூலோட காலத்துல வர அப்துல் முத்தலிப் அது இல்ல, அது வேற நம்மளா பாடம் வாங்கி கொள்ளும், அவ்வளவுதான். நௌஃபல், ஹாஷிம், அதே மாதிரிமா அப்துல் இவங்க வாராங்க. இப்ப உள்ள என்ன நடக்குதுண்டா, இப்ப பேரர்கள் வர இவங்களுக்கு இடையில அந்த பொறுப்புல எந்த பொறுப்பு, அந்த ரிஃபாதா சிக்காயான்னு சொன்னமா இல்லையா அமெரிக்கா, இந்த பொறுப்புல போட்டித்தன்மை வந்து இவங்க பேரர்கள் ரெண்டாக பிரிகிறாங்க, ரெண்டு பிரிவாக பிரிகிறார்கள். அதுல முதலாவது பிரிவு தான் ஹில்ஃபுல் முத்தையிபி. யாரு பிள்ளைகள்? ஹில்ஃபுல் முத்தையிபி. இன்னொன்று ஹில்ஃபுல் அஹ்லாப். 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 இப்படி ரெண்டாக பிரிந்து திரும்ப நிர்வாக வேலைகள் நடைபெறுகிறது. இப்படித்தான் பிள்ளைகள் இந்த நிர்வாக ஒழுங்குமுறைகளை நாங்கள் எழுதுகின்ற போது இந்த அமைப்புல தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த நிர்வாகம் என்ற விஷயத்தை கொண்டு வர வேண்டும். பிள்ளை சொன்னது நான் ஓகே பிள்ளைல. இப்ப மகளிருக்கு பார்த்து சொல்லிட்டு பிள்ளைகள், இஷாக்கும் கொஞ்சம் டைம் தான் இருக்குமே, அப்படித்தானே? அப்ப அதனால பிள்ளைகள் இன்ஷால்லா இன்னொரு தலைப்பு ஒன்றுக்கு அது முடிஞ்சிடும் பிள்ளைல. அதோட முடிக்கலாமா நாம இஷா கிடையில பிள்ளைகள் முடிக்கலாம். இரண்டாவது தலைப்பு என்ன, முக்கியமாக ஜாயிலியாக்கால 10 புள்ளிக்கு வர பிள்ளைல, 10 புள்ளிக்கு வரக்கூடிய கேட்கல என்ன கேட்டா எப்படி எழுதுறதா முக்கியம் எங்களுக்கு. ஜாயிலியாக்கால மொழி இலக்கியம், இதுல உள்ள 2 கேள்வி இருக்குது. ஒன்று மொழி, இரண்டாவது என்ன இலக்கியம். இந்த மொழியில பெருசா விளக்கம் இல்லை, ஷோர்ட்டா தான் எழுதணும். இலக்கியத்துல பிள்ளைகள் நீங்க எழுதுகின்ற போது 2 விஷயத்தை டார்கெட் பண்ணி எழுதணும். ஒன்று இலக்கியத்தை பத்தி எழுதணும், இரண்டாவது இந்த இலக்கியத்துல ஈடுபடுறாக்கள் யாரு, கவிஞர்கள் எழுதணும். அப்ப 3 விஷயம் வரணும். ஒன்று மொழியை பத்தி எழுதணும், இரண்டாவது இலக்கியத்தை பத்தி எழுதணும், மூன்றாவது கவிஞர்களை பத்தி. இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கித்தான் இந்த கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ண வேண்டும். இப்ப முதலாவது பிள்ளைகள், மொழி சம்பந்தமாக எழுதப்படுகின்ற போதோ எழுத்தை விட பேச்சுக்கு அந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எழுத்தை விட பேச்சு. அப்ப அந்த சமூகத்துக்கு எழுத தெரியும், அவங்களுக்கு தெரியும். உம்மியும் என்று சொல்றது ஏன் சொல்ற, உம்மியும் எழுத வாசிக்க தெரியும், எழுத வாசிக்க தெரியாது, ஆனா நல்லா வாய் இருக்குது. நம்மள வாங்கி நல்லா வாயால பீத்துற, வாயால சொல்ற வாய் இருக்குது. ஆனா எங்களுக்கு எழுத தெரியும், என்ன எங்க பிள்ளைங்க சூடாகுற என்ன, எங்களுக்கு எழுத தெரியாது அப்படி இல்ல. பிள்ளை வாய் நல்லா இருக்கு, வாய் எல்லாம் இருக்கா இல்லையா சொல்லுங்க, வாய் இருக்கா இல்லையா? சரியா பிள்ளை? அப்ப மொழி என்ற விஷயத்துல எழுத்தை விட பேச்சுக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டா, உம்மியும் அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது, ஆனா பேச்சாற்றல், பேச்சு ஓகே என்ன என்ற விஷயத்த நாங்க மொழியில எழுதுறோம். சரியா பிள்ளைகள்? எழுதியாச்சு. என்ன எங்கட இந்த பிரைவேட் கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்குமா ஃபுல் நோட்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்தா விளங்கும் பிள்ளைல. ஆனா இருக்கா இல்லையா, நோட்ஸ்ல அழகா இருக்கா இல்லையா சொல்லுங்க. எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமா அப்படிதான் தெரிவிப்பேன், ஆமா இல்லையா? இப்ப பிரைவேட் கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா நாங்க நோட்ஸ் கொடுக்குறே அப்படித்தான், ஒரு ஃபுல்லா எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும், கேள்வி வந்தா எப்படி உடைச்சி தான் போட்டிருப்பேன், ஓமா இல்லையா சொல்லுங்க. உடைச்சி அழகா போட்டீங்கன்னா இல்லையா? அப்ப அழகா நீங்க உங்களுக்கும் ஆர்வம் வாய்க்கு அந்த டியூட்டை வாசிக்கணும். ஏன்டா அப்படி உடைச்சு போட்டிருப்பேன், உங்களை பார்த்த விலங்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த கட்டியா போட மாட்டேன் நான். அப்படி உடைச்சு அழகா இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எப்படி வரும், எந்த ஸ்டைல்ல வரும், எல்லா ரூபத்திலையும் போட்டிருப்பேன் அழகா, ஒரு கரைச்சலும் இல்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது எழுதப்பட வேண்டும் என்னத பிள்ளைகள்?
இலக்கியம். என்னத்தை பத்தி பிள்ளைகள்? இலக்கியம். இந்த இலக்கியத்தை பிள்ளை ஜாகிலியா கால அரபு இலக்கியத்தை ரெண்டாக பிரிக்கலாம், ரெண்டாக உடைக்கலாம். ஒன்று செய்யுள் இலக்கியம், செய்யுள் இலக்கியம் நல்லா விளையாடணும் பிள்ளைல, அல்லது கவிதை இலக்கியம் என்று சொல்லலாம். இது கவிதை இலக்கியம் என்று சொல்லலாம். இதுக்கு அரபால சொல்றது நலும். இன்னொன்றைக்கு பிள்ளைகள் உரைநடை இலக்கியம், உரைநடை இலக்கியம். இதுக்கு நாங்க அரபால சொல்றது என்ன? நசிர். நசிர். சரியா பிள்ளைகள்? நசிர் என்று சொல்லுவோம். அப்ப ஜாகிலியா கால இலக்கியத்தை ரெண்டாக உடைங்க. ஒன்று செய்யுள் இலக்கியம். ஆனா இந்த இலக்கியம் தான் ஜாகிலியா காலத்துல வளர்ச்சியை நோக்கி சென்றது. வளர்ச்சி தான் வளர்ச்சி. என்ன காரணம் என்று கேட்டா, முக்கியமான காரணம் நல்லா பாடமாக்குறாக்கள் இங்க இருக்கிறதால இது வளர்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு நல்லா பாடமாக்குவாங்க, அல்லாஹ் கொடுத்த ஒரு ஸ்பெஷல். ஆனா எங்களுக்கு இல்ல. அப்படித்தானே எங்கட குறைபாடு என்ன? இந்த பாடமாக்கினா சார் நிக்குது இல்ல, அதான பிரச்சனை. சொல்லுங்க. இப்ப பாடமாக்கின சார் மறந்துட்டு, இப்படித்தான பிள்ளைகள் இப்பதான் பாடமாக்கின சார் மறந்துட்டு சார் என்ன செய்யற, தஃசீர் பாடத்தை இப்படி பாடமாக்குற, எல்லா கேள்வியும் அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுக்கு கேள்வி நான் சேர்ந்த தஃசீர் பாடத்தை எப்படி பாடமாக்குற, ஆனா அந்த எம்சிக்கு எப்படி பாடமாக்குற, அந்த தஃசீருடைய கிதாப் அந்த ஆசிரியரை எப்படி பாடமாக்கணும் சார், கொஞ்சம் சொல்லித்தாங்களே, எல்லாம் சொல்லி கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு. ஒன்றே ஒரு சரியா? ரைட். அப்ப பிள்ளைகள் செய்யுள் இலக்கியம், உரைநடை இலக்கியம் என்று ரெண்டு இருக்குது. அப்ப அழகா எழுதணும் பிள்ளைல, அழகா எழுதணும். செய்யுள் இலக்கியம் என்பது ஜாகிலியா காலத்துல வளர்ச்சியை நோக்கி போனது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? மனனம் செய்யக்கூடிய நல்ல பாடமாக்குறது, நல்ல ஞாபக சக்தி. பாடமாக்கி சும்மா அப்படி உதாரணமா பாருங்க உள்ளே, உதாரணமாக யமாமா யுத்தத்திலேயும் அபூபக்கருடைய காலத்துல சமூகம் நல்ல ஞாபக சக்தி. அதனாலதான் அபூபக்கர் அலி குர்ஆன மக்களுக்கு இஷ்யூ பண்ணல, அப்படி பாடமாக்குவா சும்மா அப்படி பிள்ளைல. அப்ப இந்த காலத்திலே அப்படித்தான், ஜாகிலியா காலத்துல நல்ல மனநம். ஆனா உரைநடை இலக்கியம் என்பது இது வளர்ச்சி இல்ல, இது வளர்ச்சி பெருசா இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா உம்மியூன். காரணம் என்ன பிள்ளைகள்? காரணம் என்ன? எழுத வாசிக்க தெரியாது. என்ன? உம்மியூன். அழகா எழுதலாம் பிள்ளைல, அழகா தலைக்க போடுற. உம்மியூன் எழுத வாசிக்க தெரியாதனால உரைநடை இலக்கியம் வீழ்ச்சியாக இருந்தது. ஆனா நல்ல மனன சக்தி உடையவர்களாக இருந்ததால செய்யுள் இலக்கியம் என்பது, கவிதை இலக்கியம் என்பது டாப் லெவல்ல இருந்தது. பிள்ளைகள் பேர் அவங்களுக்கு இதுல என்ன வேண்டாம்? உதாரணமாக பொன்மொழிகள், அது வரும். பொன்மொழிகள், பொன்மொழிகள் அதே மாதிரி ஹுத்துபா, ஹுத்துபா உரைநடை. இதெல்லாம் எதால சொல்ற? கையா வாய். வாய். ஏன் வாய்ண்டா? உம்மியும் உண்டா, எழுத தெரியா. அப்ப கை வேலை செய்யாது. எது வேலை செய்யும் கூட? வாய். அப்ப வாயால ஹுத்துபா பயான் பண்ற என்ன? அங்க நம்ம வெள்ளிக்கிழமை பயானுக்கு போனா, அல்லது நீங்க பயான் நிகழ்ச்சிக்கு போனா மௌலவி உங்களுக்கு எழுதியா விளங்கப்படுத்துற சொல்லுங்க. இல்ல பயான் பண்ணுவார். என்னையும் நாம தான் இந்த உலகத்துல இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற சமூகம் என்ற லெவல்ல கேட்டு இருப்போம். அப்படி பள்ளியை விட்டு வெளியாக புசு 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 புசுன்னு ஊர்பாள். ஓமா இல்லையா? சொல்லுங்க. அத பயான கேட்கக்குள்ள மட்டும் அப்படி கண் மேல போற, வாய் எப்படி இடிகிற, மேல அப்படி போற, ஆண்டு கேட்கிறோம். புட்டி புட்டி பெரிய ஈமான் பெரிய டாப் லெவல்ல போகும். வெள்ளியாக பள்ளிய விட்டு சரியா உள்ளே? ரைட். இது விளையாண்டாங்க. இப்ப அழகா தலைக்க பிள்ளைகள் போய் சேர்ந்தாரு. சரியா? நல்லா அழகா எழுதி கொள்ளுங்க. இப்படி எல்லாம் எழுதினா பிள்ளைகள் மார்க்ஸ் அறவே குறையாது, முழுமையான மார்க்ஸ். அடுத்ததாக இறுதியாக கவிஞர்கள் அழகா எழுதணும் பிள்ளைகள. மூன்றாவது விஷயம் பொயின்ஸாக படிங்க பிள்ளைல. அழகா படிக்கலாம் பிள்ளைல, பொயின்ஸா படிங்க. பொலிட்டிக்கல் பாடம் இந்த ஆகலேசி. நானும் பொலிட்டிக்கல் செஞ்ச பிள்ளைங்க ஆகலேசி. இந்த எம்சிக்குரிய பார்த்தா எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அந்த ஆன்சர் பண்றவனுக்கு அவ்வளவு விருப்பம். பொலிட்டிக்கல் பாடம் ஒரு 6 மாசம் தான் படிச்சு செய்ய முடிச்சு. ஏண்டா பிள்ளை பொலிட்டிக்கல் எல்லாம் சரி மாதிரி விளங்கும், ஆனா ஒன்று நுணுக்கம் அறிக்கும், அதை பாக்குறேன்டா அவ்வளவு விருப்பம். அப்படி கேள்வி எல்லாம் சரி மாதிரி இருக்கும், கொஞ்சம்
லொஜிக்கா நாங்க யோசிக்கணும். யோசிச்ச சட்டப்படி ஆன்சர். அப்ப அதெல்லாம் அழகான பாடம் பிள்ளைல. அப்ப ஐசி பாடம் அப்படித்தான். தல்லைய யூஸ் பண்ணுங்க, அழகா எழுதலாம். பாயிண்ட்ஸாக படிச்சு கொள்ளுங்க. கடைசி டைம்ல பாயிண்ட்ஸ் இருக்கணும் கையில. பிள்ளை முக்கியமான பாயிண்ட்ஸ். உதாரணமாக மொழி இலக்கியம் கேட்டா ஷோர்ட் நோட்ஸ். இதான் ஷோர்ட் நோட்ஸ். 1 2 3. இது எங்கட பிள்ளையில ஷோர்ட் நோட்ஸ் எடுக்க சொன்னா இதுக்கு ஒரு பந்தி, இதுக்கு 2 பக்கம், இதுக்கு 3 பக்கம் கேட்டா ஷோர்ட் நோட்ஸ். என்ன நோட்ஸ்? ஷோர்ட் நோட்ஸ். சிலபஸ் அப்படியே இருக்கு. கேட்டா என்ன பிள்ளைகள் அப்படி எழுதி வச்சிருக்கீங்க சார்? எல்லாம் முக்கிய மாதிரி தான் விளங்குது. கிட்டத்தட்ட எதை விடுற சார்? அப்படித்தானே? ஷோர்ட் நோட்ஸ் இதான் ஷோர்ட் நோட்ஸ். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாம எக்ஸாமுக்கு போறோம்டா, ஜாகிலியா கால மொழி இலக்கியம் கேட்ட என்ன எழுதுற? மொழியை பத்தி எழுதணும், இலக்கியத்தை பத்தி எழுதணும், கவிஞர்களை. இதான் ஷோர்ட் நோட்ஸ். அப்ப மொழியை பத்தி எழுதுங்கோ, இலக்கியத்தை எழுதுங்கோ, கவிஞர்கள் எழுதுங்கோ, விஷயம் முடிஞ்சு, விளக்கம் முடிஞ்சு. தான் ஷோர்ட் நோட்ஸ். இது கிடந்ததெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற கும்பத்தெல்லாம் ஃபுல்லா எழுதி அப்படியே ஃபுல்லா எழுதி அங்க பார்த்தா பின்னாம ஏற்கனவே எழுதிய நோட்ஸை விட இன்னும் கூட இருக்கு ஷோர்ட் நோட்ஸ். ஓமா இல்லையா? இதுல பிள்ளைகள் எழுத வேண்டிய முக்கியமான கவிஞர்கள் தோன்றினால் விழா நடத்துவார்கள். என்ன கவிஞர்கள் தோன்றினால் விழா நடத்துறாங்கன்னா அப்ப கவிஞர்களுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் மதிப்பு இருக்கிறது. அதனால பிள்ளைகள் இலக்கியம் வளர்ச்சி அடைந்தது. என்ன வளர்ச்சி அடைந்தது? இலக்கியம். கேள்வியை பாருங்க. நான் கவிஞரை பத்தித்தான் பேசுறேன். ஆனா தலைப்ப மாறி போறேன்னா, தலைப்புக்கு வித்தியாசமா போறேன்னா இல்ல. மொழி இலக்கியம்டா. கவிஞர்கள் இவங்கதான் அந்த இலக்கியத்தை வளர்க்கிறார்கள். எனவே இவங்களை வளர்த்தா எது வளரும்? இலக்கியம். அப்ப இவங்களை வளர்க்கறதுக்காக வேண்டித்தான் கவிஞர்கள் தோன்றினால் விழாக்களை நடத்துவார்கள். கவிஞர்களுக்கு அப்படி மதிப்பா? அப்படி மதிப்பு பிள்ளைல, அப்படி மதிப்பு. என்ன சமூகத்துல கவிஞர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், உயர்ந்த அந்தஸ்து பிள்ளைல. அப்ப இவங்களை நாங்க இவங்களுக்கு அந்தஸ்து அப்படி பேச 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 எந்த பொய்ஸை பத்தி பேசுற நாம இப்ப? இலக்கியத்தை. ஏனண்டா இலக்கியவாதிகளை வளர்ச்சி அடைந்த இவங்க கவிஞர்கள் உருவாகினா இது வளரும். அப்ப எத்தனை கேட்டிருக்குது. அப்ப இது வளர்றதுக்கு பேசி கவிஞர்கள். நல்லா விளையாடுற. எனவே கவிஞனுக்கு சமூகத்துல உயர் அந்தஸ்து எந்த அளவுக்கு உண்டா அவன் உள்ளத்துல தெய்வீகத்தன்மை குடிகொண்டிருக்குதோ அப்படி லெவல்ல உயர்த்தி வச்சார்கள். அப்படி லெவல்ல உயர்த்தி வைத்தார்கள். கவிஞர்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். வாய்ப்பு என்ன சந்தைகள் இருக்குது. நான் போற அந்த போல அந்த சந்தை இல்ல. நாங்க போவோம் திங்கட்கிழமை புதன்கிழமை பிழைக்கு போறேன் இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி ஜாகிலியா காலத்துல உக்கால், துல் மஜாஸ், மஜன்னா போன்ற சந்தைகள். அந்த சந்தைகள்ல கவிதை போட்டிகள் நடத்தப்படும். வெற்றி பெறும் கவிதைகளை பாராட்டு விழாக்கள், கௌபத்துல்லாவுல தொங்க விடுறது, இப்படியான பெரிய மதிப்பு. எனவே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கவிஞர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதனால அந்த இலக்கியம் என்பது வளர்ச்சியை நோக்கி போனது. வெற்றி பெறும் கவிதைகளை தங்க எழுத்தால் பதிக்கப்படும். தங்கம் பிள்ளைகளா. உதாரணமா உங்கள்கிட்ட பிள்ளைகள் யாரு ஒரு தலைப்பை தந்து இந்த தலைப்புல யாரு புத்தகம் எழுதுறீங்க அந்த புத்தகத்துக்கு சமனான தங்கம் என்று சொன்னா இப்ப தங்கம் போற விலைக்கு நீங்க என்ன செய்வீங்க? உளுந்து உளுந்து விரண்டு விரண்டு யோசிச்சு தூங்காம எழுதுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. தங்கம் தங்கம் பாடா. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. அந்த சமூகத்துல சில கவிஞர்கள் இருப்பாங்க. அவங்கட ஆற்றல் அவனுக்கே விளங்காது. நாம கவிஞர், ஆனா அவன்ட கவிதை எழுதுறதுக்கான ஆற்றல் இருக்கும். இப்ப இந்த தங்க கதையை சொன்னோன்னு அவன் பார்ப்பான். நமக்கிட்டே ஒரு திறமை இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எடுத்துடுவான். சும்மா சட்டப்படி கவிதை அவனுக்கு மதிப்பு. ஏண்டா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சரியா உள்ளே? அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்ப வெற்றி பெறும் கவிதைகளுக்கு என்ன செய்யப்பட தங்க எழுத்துல பதிக்கப்பட்டு அது எங்க கொடுக்கப்படுற? எங்க? கௌபாண்டா புள்ளை. நல்ல அவளே ஜாகிலியா கால சமூகம் ஏற்கனவே வட்டியில ஊறின சமூகம், விபச்சாரத்துல ஊறின சமூகம்.
மக்காவுல பிள்ளைகள் வெள்ளம் மழை வாரல, ஆனா வந்தா இப்பயும் தான் வந்தா வெள்ளம் போடாம விடாது. அந்த காலத்திலேயும் பெரிய மழை வந்து கௌபத்துல்லா அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டு ஹஜருல் அஸ்வத கல்ல மட்டும் எடுத்து ஒரு இடத்தை வச்சு போட்டு கௌபத்துல்லா கட்டுறாங்க அந்த சமூகம். ஆனா கட்டுகின்ற போது ஒன்று செஞ்சானுங்க என்னன்னா, இந்த கௌபத்துல்லான தனி மதிப்பு அவனுக்கு. அதனால இதுல நாம இந்த விபச்சார தொழில்ல இந்த வட்டி தொழில் இருக்கிற சல்லியெல்லாம் போடாம நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல சல்லிகளை போட வேண்டும் என்ற எண்ணமும் அந்த சமூகத்துல இருந்தது. ஏனென்றா காபாண்டா அந்த அளவுக்கு சமூகத்துல என்னது மதிப்பு. அப்படியான மதிப்பான காபாவுள்ள கவிஞர்களுடைய கவிதைகள் தொங்க விடப்படுது என்று சொன்னா கவிஞர்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டது. அதனால இலக்கியம் வளர்ச்சி அடைந்தது. பிளைண்டா உள்ளே சொல்றதுன்னா இந்த காபாவுல தொங்க விடப்பட்ட கவிதைக்கு 2 பெயர் சொல்லப்படும். ஒன்று முஅல்லகாத், முஅல்லகாத் முதஹபாத். எங்கட பிள்ளைகள் உஷாராயிட்டு அந்த நீங்களும் பேசினா சார் நாங்கள் உங்களோட சேர்ந்து வார கொஞ்சம் நில்லுங்கோ. அப்படித்தானே உள்ளே இப்ப எழுதணும் கிறிஸ்துக்கு பின் 772 கிறிஸ்துக்கு பின் 772ல ஹம்மாத் அர்ராவி இவர் என்ன செஞ்சாருன்னா பிள்ளைகள் கௌபாவில் இருக்கக்கூடிய எல்லா கவிதை தொங்கவிடப்பட்ட கவிதை எல்லாத்தையும் எடுத்தாரு. எடுத்து தொகுப்புகள் சபுல் முஅல்லகாத். என்னது சபுல் முஅல்லகாத் என்ற பேரில் தொகுத்தார். இப்ப நான் ஒரு கவிஞர்னா எந்த கவிதையை தொங்க விடுற, இன்னொரு கவிஞர் இப்ப உதாரணமாக சுஹைர், இம்ரோல் கைஸ், இப்படி நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. எல்லார கவிதையை தொங்க விடுற அப்படி இருக்கு. இது எல்லா மொத்த கவிதையை மொத்தமாக எடுத்து ஒரு ஆள் வேலை செஞ்சாருன்னா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து ஒரு தொகுப்பொண்டு தொகுத்தார். அந்த தொகுப்பு தான் சபுல் முஅல்லகாத் 7 கவிதை தொகுப்புகள் என்று தொகுத்தார். தொகுத்தவர் தான் ஹம்மாத் அர்ராவி. பிள்ளைகள் சும்மா அழகா எழுதலாமலே சொல்லுங்க. இந்த 4 மாதங்கள் புள்ளே அந்த காலத்துல போர் நடக்காது. எத்தனை மாசம்? 4 முஹர்ரம், துல்ஹிஜ்ஜா. அப்ப 4 மாதமும் என்ன செய்யாதுண்டா போர்ண்ட அந்த சமூகம் அப்படி உசுறு. சரியா பிள்ளை? ஆனா 4 மாதமும் போர் நடக்காட்டியும் அங்க என்ன நடக்கும்? இந்த 4 மாசம் கவிதை போட்டி என்ன செய்யப்படும்? அப்ப பாருங்க என்ன நடக்குதுண்டா, இந்த ஒரு சும்மா திரிய அடிக்கிற டைம்ல கூட அவனால் எதுல முக்கியத்துவம் செலுத்துறானு? கவிஞர்களை வளர்க்க எது வளரும்? இப்ப அல்லாஹுக்காக வேண்டி போய் எல்லாரும் போய் அசரையா மகரிப் என்ன செய்யுங்க போய் தொழிட்டு பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ். ஜாஹிலியா காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டா. இனி பிள்ளை அடுத்த ரசூலான காலம் இருக்கு. அதுல முக்கியமான தலைப்பு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அரசியல். உங்களோட இதுல பாருங்க, இந்த தேர்ச்சி மட்டத்துல கைட்ல நபி அவங்க உருவாக்கிய அரசியல், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமூகம் இருக்கா இல்லையா? நபி அவங்க எவ்வாறு அவங்களுடைய அரசியல் செஞ்சாங்க, எப்படி சமூகத்தை உருவாக்கினாங்க, அழகா 6 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு சொல்லி தருவோம் பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க அல்லாஹ் இதெல்லாம் எழுதலாம் சார், நீங்க அழகா விளங்கப்படுத்துற பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாமா இப்படி நாளைக்கு பிள்ளைகள் ஃபுல்லா நான் இஸ்லாம் பிள்ளைகளுக்குமா இந்த 8வது அழகு திருமண பாடம் 1க்கு பிள்ளைகளா அதை கொஞ்சம் ஒரே என்ன டைம்ல முடிச்சு கொள்ளணும். ஏன்னா திருமணம், வாரிசுரிமை, அதே மாதிரி பிள்ளைகள் தலாக் என்ன அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை ஒரே டைம்ல முடிக்கணும். அப்ப பிள்ளை இந்த பிள்ளைல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. ஏன்னா இந்த இடையில விட்டு செஞ்சா குழப்பம். இப்ப நாளைக்கு ஃபுல்லாம அவங்களுக்கு 3 மணி 6 மணி 8 மணி ஃபுல்லா அவங்களுக்கு இந்த பாடத்தை 8வது அழக முடிச்சு கொடுக்க போறேன். சரியா பிள்ளை?
சரி சார். அதனால இன்ஷால்லா உங்களுக்கு நான் டைம் இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல. நீங்க அழகா ரெக்கார்டிங் எல்லாம் ஆறுதலா கேட்டுக்கொள்ளுங்க. மற்ற எம்சிக்யூ எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் அழகா கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா பழைய ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாத்தையும் அழகா கேட்டு அழகா பசந்தா ஈங்கோ. சரியா? அப்ப இன்ஷால்லா நான் என்ன செய்வேன் வந்து வருவேன். மின்னல் வேகத்துல வருவேன். ஆனா வந்து என்ன செய்வேன் குரூப்ல சொல்லுவோம் பிள்ளைகள் வாங்கோண்டு வாங்கும். ரெடியா? சரி சார். ஏன் பிள்ளை நல்லா படிச்சு கொடுங்க பிள்ளைகளா. சும்மா அழகா படிங்க. ஏதான் பிள்ளைகளா பயப்பட வேண்டாம். ஏன் வருமா வராதா சொல்லுங்க. இப்படி படிச்சா வருமா வராதா? கட்டாயம் வரும் சார். ஆ, கட்டாயம். என்னோட பிள்ளைகள் மெசேஜ் போடுறத இன்ஸ்டா அல்ல கட்டாயமா கட்டாயம் துவா செஞ்சு சொல்லுவான். என்னோட பிள்ளைகள் அப்பா மெசேஜ்ண்டா அப்படி மெசேஜ் பிள்ளைகளா என்ன அப்படி மெசேஜ் பிள்ளைகளா புகழ்ந்து நிறைய மெசேஜ் பிள்ளைகள் நான் அதை ஸ்டேட்டஸ்ல போடுறேன் இல்ல. என்ன பிள்ளை ஸ்டேட்டஸ்ல எத்தனையோ பிள்ளைகள் போடுறேன். என்ன அங்கால இஸ்லாம் பிள்ளை இஸ்லாமிய நாகரிக பிள்ளை நீங்கள செமினார் என்ன போஸ்டர் அங்கால ஹத்தி ஈத்தி என்ன பிள்ளைகளுக்கு வெறுத்து போய்த்து அதுக்காக பிள்ளை முக்கியமானதை மட்டும் போட்டுக்கொள்ள பிள்ளையர் என்ன அதுக்காக அவனை கோச்சு கொள்ள வேண்டாம். அப்படியான கருத்துக்கள் அந்த கருத்துக்களை போட்டாலே பார்த்தாலே எப்படி இருக்கு என்ன நாங்க எப்படி படிக்கவும் இல்லை சார் மாஷா அல்லா இப்பதான் அந்த பாடம் கிளியர் அப்படி இப்படி எல்லாம் வாப்பா மாஷா அல்லா நல்லா இருக்கு பிள்ளைகளா. ரைட் மார்னிங் பிள்ளைகள் இன்ஷா அல்லாமா எத்தனை மினிட்மா நான் ஸ்டார்ட் பண்றேன் இன்றைக்கு. இன்னைக்கு 3 மார்னிங் பிள்ளைய சுபோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சுபோக்கு பிள்ளைகள் ஒரு கிளாஸ் ஒண்ணு போடுவோமா? இதை ரசூலோட காலத்தை போட்டுருவோமா? மதீனா மக்கா கிளியர் பண்ணிடுவோமா? சரி சார். சுபோக்கு வாங்க பிள்ளைகளா. ரசூல்லா உருவாக்கிய அரசியல் ரசூல்லா உருவாக்கிய சமூக முக்கியமான தலைப்பு அழகான ஒரு சொல்ல சொல்லி தருவேன். ஒரு சொல்லுத்தான் சும்மா போடுவான் இவ்வளவுதான் சொல்லு ராய் இதுக்கு விளக்கம். ரெண்டாவது இப்படிதான் இருக்குமா இவ்வளவுதான் அழுத்து இதுக்குள்ள விளக்குறதுதான். ஆனா உங்களுக்கு தெரியும் நல்லா சொல்லுங்க வாரம் இப்ப அடிவாங்க. சரி பிள்ளை ரைட் சரியா ரைட். அப்ப இப்படியான பாயிண்ட்ஸ் தான் எல்லாம் 6 பாயிண்ட்ஸ் தருவேன். நீங்களே சொல்லுவீங்க கட்டாயம் நாங்க எழுதுவோம் சார் சும்மா அப்படி தருவேன். உங்களை கைட்ல பார்த்தா பின்னாடி பந்தி 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 ஏறிக்கும். நான் அந்த பந்தில இருந்து ஒரு சொல்ல இழுத்து எடுத்திருக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா அந்த சொல் அந்த பந்திய விளக்கும். நீங்களும் விளக்குவீங்க இன்ஷால்லா. சுபோக்கு வாங்குவோம் இன்ஷால்லா பிள்ளைகள். எத்தனை மணிக்குன்னா 5 மணிக்கு பிள்ளைகளா சுப எத்தனை முடியுது? நீங்க எத்தனை மணி தொழிக்க முடியுது? உங்களுக்கு தொழில் முடியுது 5 மணி. பெரிய இஸ்லாம் கழிக்கிற புள்ள சுபோ எத்தனை மணிகளோட தெரியாது. ஆட்டி வாங்க போறீங்க அவ்வளவு பேர் சும்மா படம் காட்டுறேன் சொல்லுங்க. 5 மணி சார். 5 மணி சார் 5 மணிக்கு போடுவேன் சார். 5 மணி சில 5 மணிக்கு போடுற முல்லை 5:10 வாங்க. 5:10 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 மணிக்கு நீங்க போடுவேன். 5:10 வந்துடணும் பிள்ளைல. நான் ஸ்கூலுக்கு போறது நானும் நீங்களும் போகணும். அப்ப அதனால பிள்ளைகள் 6:10 6:30 முடிக்கணும். ஏன்னா வெளியிடங்களுக்கு போற பிள்ளைகள் விரிக்காங்க. பஸ்ல போறாங்க விரிக்காங்க. அப்ப அதனால பிள்ளைகள் 5:05 ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னா 5:05 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 5 நிமிடம் தான் வெயிட்டிங். சரியா? ஓகே. சரி சார். 2 தலைப்பு படிக்கிறவங்களே ஃபிட்டா வாங்க இன்ஷாஅல்லாஹ். சுபோக்கு பாடத்தை போடுவோம். நல்ல அழகா ரசூலோட காலத்தை சும்மா சுபோக்கு அழகா பசந்தா இருந்து நீங்க நல்லா நின்றுறது நல்லா கண்ணை டிம்ல வச்சுட்டு வருவீங்க. எப்படி அப்படித்தானே வருவீங்க சொல்லுங்க. இல்ல சார். அப்படி அழகா கண்ணு அப்படியே நல்லா பெரிய கண்ணு அப்படி சின்ன நாக்கிட்டு வாங்க. இப்படி சின்ன சின்ன கண்ணு ஆக்கிட்டு வாங்க. சரியா? இன்ஷாஅல்லாஹ் நல்லா கூலா படிப்ப முடியல. கூலா படிச்சு கூலா போய் விளக்கத்தோட வைத்திரணும். சில பாடங்களுக்குள்ள இடையில ஒண்ணும் சொல்ல மாட்டேன். விளங்கப்படுத்திட்டே போவோம். ஏண்டா அது அப்படித்தான் ஏண்டா அதுல இடையில ஒண்ணும் குழப்பேலாது. சில பாடங்களுக்குள்ள சும்மா குழப்பி குழப்பி போவேன். சரியா? ஆனா எல்லாம் செட் ஆகி வருமா? ரைட். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி போவேன்னா அதெல்லாம் பயப்பட தேவை. நல்லா படிச்சு கொள்ளுங்க. இதான் முக்கியம். எக்ஸாமை பத்தி கவலைப்பட வேண்டாம். 10 அழகையும் ஃபுல்லா பிள்ளைகள் இப்படி ஒரு செமினார் யார் செஞ்சதை கவலைப்பட்டீங்களா சொல்லுங்க. இல்ல சார். 3 மாத கால செமினார்ல சும்மா அழகா கிளியர் பண்ணி தனியா எம்சிகளுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணி ஃபுல் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் பிள்ளைகள். ஒரு ஃபுல் சேவிஸ் ஒன்று போட்டு இருக்கிறோம். போனா எடுத்துறதா பிள்ளைகளா. நல்லா படிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். போய் தொழுங்க பிள்ளைகள். தொழுகிட்டு இன்ஷா அல்லாஹ் நெக்கில் காட்டு துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். எல்லாரும் சந்திச்சு தான் இருக்கிறேன். சந்திக்காத சந்திப்போம். சரியா? ஓகே சார். என்னமா ஜஸாக்கல்லாஹ் சார்.
வரியா ஓகே